வணக்கம் அனைவருக்கும். இன்று ஒரு புதிய சிந்தனையுடன் உங்களுடன் உரையாடலாம் என்று கருதி இந்த பதிவை வெளியிடுகிறேன். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியின் உருவாக்கமும் அதன் வளர்ச்சி போக்கும் ஒரு பாரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கி வருவது யாராலும் மறக்க முடியாத விடயம். இந்த நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியானது தமிழ் தேசத்து வளர்ச்சியாக பார்க்கப்படும் அளவுக்கு பரிணமித்து வருகிறது. உலகத் தமிழர் அனைவரும் மிக பெரும்பாலானவர்கள், ஏறக்குறைய 90% நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளுக்கு ஆதரவான மனநிலையில் தான் இருக்கிறார்கள். இங்கே விடயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் வாக்களிக்கக்கூடிய தகுதியில் உள்ள பெரும்பாலானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் அரசியல் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், உளமாற அதை அங்கீகரிக்கிறார்கள். இதில் புதிய வாக்காளர்களாக வளர்ந்து வரும் இளைஞர் சமுதாயம் நேரடியாக அந்த கட்சியின் கொள்கைகளினால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சிக்கு வாக்களிக்கும் சாத்தியங்கள் 100% இருக்கிறது. ஏறக்குறைய 10-15 வருடங்களுக்கு முன்னர் பிறந்திருக்கும் பிள்ளைகள் அவர்கள் இன்றைக்கு ஒரு 15 வயதை 20 வயதை தாண்டி இருந்தால், 20 வயதுக்கு மேல் இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள். இதில் ஒரு 5% விஜய் அவர்களின் கட்சியால் ஈர்க்கப்பட்டு மடைமாற்றப்பட்டு அவர்கள் ஒரு பாதைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள். அந்த இளைஞர்கள் கூட ஒரு திரைக்கவர்ச்சியின் தன்மையால் அந்த விஜய் அவர்களின் கூட்டங்களிலோ அல்லது அவருடைய நிகழ்ச்சியிலோ பங்கு பெற்றிருக்கிறார்களே தவிர, அவர்கள் அரசியல் புரிதலோடு அந்த கட்சியில் அரசியல் வெளிப்பாடு, அதன் கொள்கை ஏதாவது ஒன்று இருக்கும் என்று சொல்லி அதை உணர்ந்து கொண்டு அந்த கட்சிகளில் பங்கு பெற்றுவர்களாக தெரியவில்லை, அந்த கூட்டங்களில் பங்கு பெற்றுவர்களாக தெரியவில்லை. ஆனால் இந்த விஜய் அவர்களின் கூட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள பிரதான ஊடகங்களால் பெரிதுபடுத்தி காட்டப்படுகிறது. பிரதான ஊடகங்களில் பெரும் செய்தியாக வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய விஜய் அவர்களுக்கு சார்பான வலைத்தளங்களின் ஊடாக மிகப்பெரிய எழுச்சி போல அதை காண்பிக்கப்பட்டு பெரிதுபடுத்தப்படுகிறது. அத்துடன் பெரும்பாலான அரசியல் கருத்தியலாளர்கள், ஆய்வாளர்கள் பெரும்பாலும் திரு சீமான் அவர்களின் தமிழ் தேசிய வளர்ச்சியை ஏதோ ஒரு காரணத்துக்காக மழுங்கடிக்க வேண்டும், தமிழ் தேசிய எழுச்சி கொள்கையை ஏதோ ஒரு காரணத்துக்காக மழுங்கடிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது போல மற்றும் இதர கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல கருத்துக்களை பகிர்ந்து புறந்தள்ளி சீமான் அவர்களின் கருத்தை புறந்தள்ளி கொண்டுதான் வருகிறார்கள். இது வெளிப்படையாகவே தெளிவாக தெரிகிற விடயம். ஆனாலும் அதனையும் உணர்த்து தமிழ் தேசிய உணர்வை வளர்த்தெடுக்கும் பணியில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுடன் இணைந்து அரும்பாடுபட்டு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சி மாற்றம், மிகப்பெரிய மாற்றம். அதுக்கு உதாரணமாக கடந்த வாரம் நடைபெற்ற கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மாற்றத்துக்கான மக்களின் மாநாடும், அது நடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்ட ஒழுங்கு முறையும் அந்த மக்களை ஒரு சிறந்த பார்வையை நாம் தமிழர் கட்சி மீது செலுத்தும் அளவுக்கு ஏற்படுத்திவிட்டது. இதனை தவிர்க்க முடியாமல் பல ஊடகங்கள் வெளிப்படுத்திவிட்டன. ஏனென்றால் உண்மை எவ்வளவு காலத்துக்கு தான் உண்மை நிலைமையை மறைத்துக் கொள்வது என்ற ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் இப்பொழுது அனைத்து ஊடகங்களும் பேசும் அளவுக்கு நாம் தமிழர் கட்சியும் அதன் எழுச்சி பூர்வமான கொள்கையும் தமிழ் தேசிய உணர்வூட்டல் சிந்தனை கருத்துக்களும் வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த விடயம் தமிழர்களுக்கு கிடைத்த, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியின் ஒரு படிக்கல்லாக பார்க்கலாம். ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் எழுச்சியும் அதன் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தி, மட்டம் தட்டி, கொச்சைப்படுத்தி அதனை சிதைப்பதற்கும், அந்த நாம் தமிழர் கட்சியின் பிரச்சாரங்களால் ஈர்க்கப்பட்டு வரும் இளைஞர்களின் உத்வேகத்தை, அவர்களுடைய தமிழ் தேசிய சிந்தனை வளர்ச்சி ஒன்று ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு
உள்நோக்கத்துடன் ஏதோ ஒரு உளவு அமைப்போ அல்லது சீமான் அண்ணனின் வளர்ச்சியில் பொறாமை கொண்ட ஒரு குழுவோ இந்த விஜய் என்ற கும்பலை உருவாக்கி இறக்கிவிட்டிருக்கலாம். இந்த விஜய் அவர்களின் தமிழக முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அதற்கு கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. தெளிவாகவே பார்க்க தெரிகிறது. அந்த கட்சிக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை. ஒன்று அதில் முக்கியமாக அவதானிக்கக்கூடிய இருப்பது, சீமான் அண்ணன் என்ன கருத்தை முன்வைத்து மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாரோ அதற்கு அருகில் இருப்பது போல சில அறிவிப்புகளை திரு விஜய் மேடைகளில் இடைக்கிடையே வந்து மேடைகளில் தோன்றி சொல்லுவார். சீமானண்ணன் சொல்லுவதை விட அந்த கருத்தை தான் விஜய் முன்வைத்து கருத்து சொன்னது போல ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இந்த தமிழக முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய சக்தி போல ஒரு மாயை உருவாக்கி காட்டப்படுகிறது. இது ஒரு நயவஞ்சகத்தனம். இந்த செயல், அதாவது சில கூட்டங்களில் சீமான் அண்ணனே நகைச்சுவையாக சொல்லியிருப்பார், எனது எச்சிலில் அரசியல் நடத்தும் சில பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி. அது விஜய் அவர்களுக்கு சிறிது 100க்கு 100 வீதம் பொருந்தும். விஜய் சீமான் அண்ணனின் அரசியல் கருத்தை பிரதியெடுத்து அரசியல் பேசுவதற்கு முயற்சிக்கிறார். அதனை பிரதியெடுத்து பேசுவதாக தெரியாமல் பேச வேண்டும் என்றதை கவனித்துக் கொள்கிற மாதிரி அவருடைய சில அறிவிப்புகள் வெளிவருகிறது. ஆனால் கோட்பாட்டு ரீதியாக அந்த கட்சிக்கு எந்த ஒரு அடிப்படை கொள்கையும் இல்லை. அந்த கட்சியின் உண்மையான நோக்கம் என்னவென்றால், அதாவது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான நோக்கம் வெளிப்படையான பார்வைக்கு திமுக தான் எதிரி என்று போலியாக அறிவிப்பது. ஆனால் இந்த உண்மையான நோக்கம் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய உணர்வையும் சிதைத்து அதனை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற ஒரு பகல் கனவு. அத்துடன் அந்த பகல் கனவின் மூலம் முதலமைச்சராகி அந்த ஆசனத்தை பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு நப்பாசையும் இருக்கிறது. அது சாத்தியமில்லை. எங்களுடைய ஒரு ஆய்வின்படி, எங்களுடைய கணிப்பின்படி, இந்த விஜய் அவர்களின் கட்சிக்கு ஒரு 5 லட்சம் இளைஞர்கள் வரையான வாக்குத்தான் பெறக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. 5 லட்சம் வாக்குகளும் கிடைக்குமோ தெரியாது. ஏனென்றால் இவருடைய கூட்டங்களுக்கு கூச்சலிடுவதற்கென்றே ஒரே அணி ஒன்று பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இவர் அந்தந்த இடங்களில் கூட்டம், தனி ஒரு மாவட்டத்தில் கூட்டம் நடத்துவதற்கு போனால் அந்த குறித்த இடத்திலிருந்து ஒரு 2000 பேர் தான் பெறுவார்கள், அல்லது 5000 பேருக்கு மேலே வரமாட்டார். ஆனால் இவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 பேரை கூட்டிக் கொண்டு திரிகிறார். தங்களுடைய ஏற்பாடுகள் மூலம் பயணம் செய்து தனது கூட்டங்களுக்கு வர பண்ணுவதற்கும் கூக்காட்டி ஆரவாரித்து கூச்சலிட்டு ஆரவாரம் காட்டி கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பிரபல்யமாவது போல இந்த ஊடகங்களில் வெளிப்படுத்துவதற்காக இந்த அணி அவர் பின்னாலே திரிகிறது. இதுபோல ஒரு கருத்தை திரு கருப்பையா அவர்களும் தெரிவித்திருந்தார். அது உண்மையான விடயம்தான். இவருடனேயே அந்த அணி ஒரு குழு உலாவுகிறது. ஒரு குறைந்தது 500 அல்லது 1000 பேர் கொண்ட ஒரு இளைஞர் கூட்டம் இவரோட தெரிஞ்சு எங்கே கூட்டம் நடத்தினாலும் பெரிதாக கிட்ட நின்று கூச்சலிடுவதற்கென்று கூட்டிச் செல்லப்படுகிறது. இது ஒரு அபத்தமான ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கான அரசியல். இந்த டெக்னிக், இந்த ஒரு தந்திரம் ஊடகங்கள் அதுகள் அவ்வளவு பெரிய அளவில் பெரிதளவான ஊடக தொடர்புகளற்ற காலத்தில் சாத்தியம். ஆனால் இந்த காலத்திலே இந்த தந்திரம் பலிக்காது. முன்பொரு காலத்திலே கருணாநிதி ஐயாவும் இதை பயன்படுத்தினார் என்று அறிகிறோம். அதே போல் கோபாலசாமி அவர்களும் இந்த தந்திரத்தை பயன்படுத்தி இருக்கிறார் என்று விமர்சனங்கள் அறியப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய திரு கோபாலசாமி அவர்களின்
பேச்சுக்களில் அர்த்தங்கள் அதிகம், கருத்துக்கள் ஒரு கருத்து செறிவான பேச்சுகள் அவர்களிடம் இருக்கும். ஆனால் அந்த விஜய் அவர்களின் பேச்சு என்பது எந்தவித கருத்து செறிவும் என்ற பேச்சு. அவருக்கு பேச்சாற்றலும் இல்லை. ஆனால் அவர் சொல்வது போல மாடு பால் கறக்கிறது என்றால் அதற்கும் கூச்சல் எடுக்கிறார்கள். அன்று நான் குறிப்பிட்டது போல ஐயா மாட்டுக்கு 4 கால்கள், ஆட்டுக்கு 4 கால்கள் என்று சொல்லிவிட்டால் அதற்கும் கூச்சல் எடுக்கிறார்கள். கருத்து செறிவான வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து வெளிப்படாத பட்சத்திலும் ஏதோ பெரிய புரட்சிகரமான வார்த்தையை பிரயோகித்து விட்டது போல கூச்சலிட்டு அந்த இளைஞர்களை ஒரு போலியான நம்பிக்கைக்கு உட்படுத்தி இந்த தமிழ்நாட்டின் வலிவான ஒரு சக்தியாக இருக்கும் இளைஞர் படையை அவர்கள் மடைமாற்றி ஏமாற்றி ஜீவிப்பதற்காக தனது சுயலாபத்துக்காக இந்த ஒரு பெரும் அறிவார்ந்த இளைஞர் பட்டாளத்தை, ஒரு மிக வலுவான இளைஞர் சக்தியை வீணாக பயன்படுத்தி ஏமாற்றுவதற்கு துடிக்கிறார் என்றதுதான் நிஜமான உண்மை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் கருத்தும் தூரநோக்கான சிந்தனையும் அந்த கொள்கையும் எப்பொழுதுமே வரவேற்கக்கூடியது. அது அத்தியாவசியமான தேவை. பொருளாதார சிந்தனை, அரசியல் சிந்தனை, சமூக சிந்தனை, அடிப்படை பண்பு, கலாச்சார, தமிழ் கலாச்சார வாழ்வியல் முறை, இதுகளெல்லாம் இதுபோல பல விடயங்களை, கல்வி, சுகாதாரம், விவசாயம், விஞ்ஞான ரீதியான இதுகள், பொது போக்குவரத்து துறை, சகலம் அவர் என்னென்ன அரச கட்டமைப்புகள் என்னென்ன இருக்கிறதோ, வங்கி மேலாண்மை, நிதி மேலாண்மை, அதுகள் சம்பந்தமாக சகல விடயங்களுக்கும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த தெளிவான திட்டத்தை வைத்திருக்கும் ஒரு அரசியல் தலைவர் அண்ணன் சீமான். இது பொதுவாக இந்தியாவில் பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி சுரண்டுவதற்கு ஒரு எதிரான அமைப்பாக ஏற்படுவதை உணர்ந்து அவர்களின் திட்டத்தின்படி தான் இந்த விஜய் என்பவர் அரசியல் களத்தில் இறக்கப்பட்டு ஒரு பாரிய சதி, தமிழர்களுக்கு எதிரான பாரிய சதி பணத்துக்காக நடக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. நீங்கள் இது எப்படியோ விஜய் அவர்கள் தோற்று போனால் இதுக்கு பிறகு அரசியலில் இருந்தே ஓடிடுவார். அவர் சுயமாக சிந்திச்சிருந்தால் எழுதி கொண்டு வர மாட்டார். அவருக்கு ஆத்மார்த்தமான சிந்தனையோட அரசியலுக்கு அவர் அந்த கருத்துக்களை சொல்லுவதாக இருந்தால், சொல்லும் அளவுக்கு அறிவு இருந்தால், அந்த ஆர்வம் இருந்திருந்தால் A4 சீட்டில் எல்லாம் எழுதி கொண்டு வாசிக்க மாட்டார். சமரி கொண்டு சுருக்க குறிப்பொண்டு கொண்டு பார்த்து பேசுகிறது, அது இங்கே எல்லா இடம் இருக்குது, அது தவறு இல்லை. இல்லாட்டி ஒரு சின்ன விவரமான ஒரு சின்ன தூண்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவருக்கு வார்த்தை வருவது குறைவு ஒழிய விடயங்கள் தெரியாமல் இல்லை. இவருக்கு விடயமே தெரியாது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு சம்பவங்கள், விடயங்கள், அரசியல் செயற்பாடுகள் தெரியும். அவர் ஏதோ ஒரு உடல்நல கோளாறு காரணமாக அவருக்கு வார்த்தைகள் வருவதில்லை. அந்த பிரச்சனை தான். ஆனால் இவருக்கு தவிக தலைவர் விஜய்க்கு விடயங்கள் தெரியாது, என்ன விஷயத்துக்கு என்ன சொல்ல வேணும்ன்றது தெரியாது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விடயங்கள் எல்லாம் தெரியும், அது வார்த்தையால் வெளிப்படுத்துறது அவருக்கு அது உடலியல் ரீதியான வெளியில் பார்க்கும் பொழுதே தெரிகிறது. ஆனால் இப்போ நாங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னென்னால், இந்த விஜய் என்பவரின் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டதே தமிழ் தேசியத்தை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு புதிய ஆயுதம். இவை நீங்கள் அவதானித்திருந்தீங்க. அது சில நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட பின்னணியில் இருந்து ஏற்படுத்தி இருக்கலாம். அதாவது ஏனென்றால் அந்த போட்டி திராவிட கட்சிகள் அனைத்தும் ஒரு பக்கமும், ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் என்ற மாதிரி வந்து கொண்டு இருக்குது. அப்படித்தான் வந்துட்டு இவர் நடுவுக்கு பூந்து என்ன சொல்கிறார் என்றால், 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. அப்போ என்ன, அந்த மற்ற ஆட்டோமேட்டிக்காகவே மற்ற கட்சிகள் புறந்தள்ளப்பட்டிருக்கும். இதுக்குள்ளே சேர்த்து நாம் தமிழர் கட்சியும் புறந்தள்ளி தான் அதுக்கு இதான ஒரு ஆளாக தன்னை காட்டிக்கொண்டு இந்த இளைஞர்களை வருங்கால சந்ததியை மடமாற்ற வேணும் என்ற ஒரு நயவஞ்சக திட்டத்தோடு தான் இது காசை வேண்டி கொண்டா இந்த எளிய வேலை இவர் செய்கிறார்ன்றது அப்பட்டமாக தெரியுது. அப்போ இவருக்கு யாரும் வாக்களித்து முன்னுக்கு விட்டால் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டை விட மோசமான, இப்போ என்ன தெரியல, தமிழ்நாட்டின் நிர்வாக இதுகளெல்லாம் படுமோசமாக போயிடும்.
இவர் வாக்களித்து யாரும் பெருசாக வாக்களித்து இவர் வென்று வர போகிறதும் இல்லை. இவர்களுக்கு சட்டமன்றமோ உறுப்பினர் பதவி ஒன்று ரெண்டு கிடைக்க போகிறதும் இல்லை. விசில் அடித்தால் குஞ்சோடைய விஷயம் முடிஞ்சிடும். அந்த நாங்கள் சொன்னது போல் அவருக்கு பின்னால் நிற்கிற ஒரு ஆகக்கூடியது ஒரு 10,000 பேர் எங்கே போனாலும் அந்த பிரித்து விடப்படுறது, கூட்டங்களில் போய் கூச்சலிடுவதற்கு மட்டும். மற்றது அந்த பிஸ்னஸ் தந்திரம் போல் அதான் விளம்பரங்கள், விளம்பர அரசியல் அதுகள் செய்து ரோட் ஷோ காட்டி அப்படி ஒரு பெருசாக காட்டுப்படுறதை ஒழிய அங்கே பெரிய விடயங்கள் ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் தமிழர் வெற்றி கழகம் ஒரு வெட்டி கழகம், அது ஒரு வெற்றிக்குரிய கழகம் இல்லை. இப்போ மக்கள் நல்லா உணர்ந்துட்டோம். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பாதையில் மேலோங்கி வர வேண்டும் என்றால் அதுக்கு மாற்று சக்தி, ஒரே சக்தி நாம் தமிழர் கட்சி. அதன் அடிப்படையில் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் அதில் போட்டியிடும் அனைத்து சட்டமன்ற வேட்பாளர்களையும் வெற்றி பெறச் செய்து தமிழ்நாட்டில் முதல்வராக அண்ணன் சீமான் அவர்களை அமர வைத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் கால கடமை. அதனை நீங்கள் தவறவிட வேண்டாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயை நம்ப வேண்டாம், வீணா போக வேண்டாம்.